பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைய தினத்துக்கான தேவனுடைய வார்த்தையானது நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்று சொல்லி பார்க்கிறோம். உண்மையாகவே தேவன் மேல் வைத்திருக்கிறதான ஒரு நம்பிக்கை, நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போது தேவன் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை ஒருபோது வீண் போகாது. கர்த்தர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கையானது அது வீண் போகாது என்று வேதம் சொல்லுகிறது. உண்மையாகவே இந்த நாட்களில் நாம் தேவனை நம்பணும். கர்த்தரை நம்புகிறதுனால நிச்சயமாய் ஒரு முடிவு உங்களுக்கு நமக்கு உண்டு. நிச்சயமாகவே முடிவு உண்டு. தேவன் எல்லாவற்றையும், எல்லா பிரச்சனைகளையும், எல்லா போராட்டங்களையும், சகலவிதமான எதிர்ப்புகளையும் தேவன் ஒரு முடிவுக்கு கொண்டு வருவார். காரணம், கர்த்தர் மேல் வைத்திருக்கிற ஒரு நம்பிக்கை. நாம் தேவனை நம்பும் பொழுது நிச்சயமாகவே உங்கள் வாழ்க்கையில் ஒரு முடிவு உண்டு. கர்த்தர் எல்லா பிரச்சனைக்கும், எல்லா போராட்டங்களுக்கும் ஒரு முடிவை கர்த்தர் கொண்டு வருவார். ஏன்னா யாக்கோபில் கூட ஒரு வசனம் உண்டு. யாக்கோபு 1ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனத்தில், ஆனாலும் அவன் எவ்வளவாயிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு கூட கேட்க கடவன் என்று சொல். அதாவது எவ்வளவாயிலும் கொஞ்சம் கூட நாம் தேவனை சந்தேகப்படாதபடி விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு கூட நாம் கேட்கும் பொழுது தேவன் நாம் கேட்குறத, நம்ம எதிர்பார்க்கிறத, செபிக்கிற காரியத்தை அவர் நிச்சயமாக நிறைவேற்றுவார். ஆனால் எவ்வளவாயிலும் என்று வேதம் சொல்லுகிறது. கொஞ்சம் கூட நாம் தேவனை சந்தேகப்படக்கூடாது. முழு இருதயத்தோடு, விசுவாசத்தோடு, நம்பிக்கையோடு கூட நாம் அவரிடத்தில் கேட்கும் பொழுது அவர் நம்முடைய வாழ்க்கையில், உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் ஒரு பெரிதான காரியத்தை கர்த்தர் அவர் செய்வார். நம்ம ரோமரில் கூட ஒரு வசனம் உண்டு, 4ஆம் அதிகாரத்தில் அந்த 20வது வசனத்தில், தேவனுடைய வாக்கு தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் என்று சொல்லி பார்க்கிற ஆபிரகாமை குறித்து சொல்லப்படுகிறது. அப்போ தேவனுடைய வாக்கு தத்தத்தை குறித்து, அதாவது அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் அவன் விசுவாசித்தான், விசுவாசத்தில் அவன் வல்லவனானான் என்று சொல்லி தொடர்ந்து நம்ம கீழே வாசிக்கிறோம். தேவனுடைய வாக்கு தத்துவம் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் நிறைவேறினது. உண்மையாகவே எல்லாமே அவனுக்கு எதிராகவே இருந்தது. தேவனுடைய வாக்கு தத்துவம் அவனுடைய வாழ்க்கையில், அதாவது நிறைவேறுவதற்கு உண்டான வாய்ப்புகள், எந்த அறிகுறியும் அவனுக்கு கிடையாது. ஆனால் தேவன் சொன்ன வார்த்தையை, தேவன் சொன்ன வாக்கு தத்தத்தை அவன் முழு நிச்சயமாய் நம்பி விசுவாசத்தில் அவன் வல்லவனானான். அவனுடைய நம்பிக்கையை தேவன் பார்த்து தேவன் அவனுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிதான காரியத்தை கர்த்தர் செய்தார். அப்போ உண்மையாகவே இந்த நாட்களில் நம்முடைய பார்வைக்கு எல்லாமே எதிராகவே தெரியும். எந்த ஒரு காரியமும் எதிராகவே தெரியும். நடப்பதற்கு உண்டான, நமக்கு அனுகூலமாய் மாறுவதற்குண்டான எந்த காரியமும் நமக்கு தெரியாது. ஆனால் தேவனை நாம் நம்பும் பொழுது, தேவனுடைய வார்த்தைகளை, தேவனுடைய வாக்கு தத்தத்தை, தேவன் கொடுத்த தரிசனத்தை நாம் நம்பும் பொழுது, முழு நிச்சயமாய் நம்பும் பொழுது, நாம் அவரை விசுவாசிக்கும் பொழுது உண்மையாகவே தேவன் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிதான ஒரு காரியத்தை கர்த்தர் செய்வார். ஆகவே நாம் பிரச்சனைகளை கண்டு, போராட்டங்களை கண்டு, எதிராக இருக்கிற காரியங்களை கண்டு, எல்லாமே நமக்கு எதிராகவே தெரிந்தாலும் நம்ம அவைகளை பார்க்காதபடி நாம் தேவனை நம்பும் பொழுது நிச்சயமாகவே தேவன் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிதான காரியத்தை அவர் செய்வார். நிச்சயமாகவே ஒரு முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது என்று சொல்லி பார்க்கிறோம். நீங்கள் தேவன் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை ஒருபோது வீண் போகாது. நிச்சயமாய் கர்த்தர் எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவுக்கு கொண்டு வருவார். கர்த்தர் எல்லாவற்றையும் உங்களுக்கு அனுகூலமாக்கி தருவார். உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் பெரிதான ஒரு காரியத்தை செய்வார். ஜெபம் பண்ணும். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே, அருமையான ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டுகிற அருமையான இந்த பிள்ளைகள் வாழ்க்கையில் கர்த்தர் ஒரு பெரிதான காரியத்தை செய்து உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும், மகிமையான காரியங்கள் செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.